சிவபெருமானுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணியாச்சான்னு கேட்டிருந்தப்பவே முட்டை போண்டாவை பொறுத்திருந்தா பூமி பூச்சிக்கு வச்சிருந்த செங்கலை எட்டி ஓச்சியால அப்ப நம்ம நடவடிக்கை எடுத்திருந்தா மாட்டை வணங்காதவன் தமிழனே கிடையாது. இதே உண்மை. தமிழன்ட்ட இருந்தே வடக்கேன் பழகிருக்கியான். ஆனா இவங்க வடக்கேந்தே இது பண்ற மாதிரி இவருக்கு நினைக்கிறார்கள். மாட்டு மூத்திரத்தை முதலமைச்சரோட சம்சாரம் பயன்படுத்துறாங்களே, அதை நீ சொல்லுவியா? நீயே தமிழை பற்றி நம்ம முட்டை போட்டா அண்ணே தருமபுரி எம்பி செந்தில் அண்ணே அவர் நேற்று மக்களவையில் சொல்லியிருக்காரு, நீங்கள் பாஜக தமிழ்நாட்டிலலாம் ஜெயிக்காது, தென்னிந்தியாவே ஜெயிக்காது, மாட்டு மூத்திரத்தை குடிக்கிற வடக்க வேணா ஜெயிப்பாங்க, அதனால தான் நாங்கள் ஹிந்தி பேசுகிறீங்களே பூரா மாட்டு மூத்திரம் குடிக்கிறவங்கன்னு சொல்லி நாங்கள் கிண்டல் பண்ணுவோம் அப்படின்னு அங்கே போய் பேசியிருக்காரு. இப்போ மக்களவையில் வச்சு பேசியிருக்காரு. இதுக்கு எல்லா கட்சிக்காரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறான். காங்கிரஸ்காரையெல்லாம் பதறிட்டியா, ஐயோ ஏற்கனவே அந்த உதயநிதி அவர் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லி பேசிட்டாப்ல, அதுக்கே நம்மளை வச்சு செஞ்சு 4 மாநிலத்தில் நக்கிட்டு போயிடுச்சு, 3 மாநிலத்தில் நக்கி விட்டு போயிடுச்சு. இப்போ வேணா இந்த ஆள் வேறு இப்படி பேசிக்கிட்டு இருக்காப்லேன்னு படும் ஓமாயிட்டாருங்க. இதில் என்னன்னா கார்த்திக் சிதம்பரம் நம்ம காரைக்குடி செட்டியார் அவரெல்லாம் கொலவரியாகி ஒழுங்கா மன்னிப்பு கேளு. நீயே தேவையில்லாம ஏன் பேசுகிற? இந்து மதத்தை எதுக்கு பேசுகிற? உங்கள் கட்சி தலைவர் வீட்டில் மாட்டு மூத்திரம் பயன்படுத்தலையா? துர்காமாவே மாட்டை கண்ணுக்குட்டியோடு கூட்டு வராங்களே, கோமியத்தை எடுத்து தலையில் தொலைச்சுக்கிறாங்க, வீடு ஃபுல்லாக தொளிக்கிறாங்களே, அதை நீ கேட்பையா அப்படின்னு சொல்லி கார்த்திக் சிதம்பரம் கொதிச்சுட்டாப்புல. கொதிச்சோடனே ஆர்எஸ் பாரதி பார்த்தாப்புல, நம்ம ஆர்எஸ்பி மீடியா இவர் நாய் போஸ்ட் மரத்தை பார்த்தோன்னே காலை தூக்குற மாதிரி அமலாக்கத்துறை எங்கெல்லாம் ரைடு போகுதோ அங்கெல்லாம் போய் கேட்டு திறந்து எட்டி பார்க்குற நம்ம ஆர்எஸ் பாரதி என்ன சொல்லிட்டாரு, முதல்வர் ஐயா சொல்லிட்டாரு, நீ உடனே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அறிக்கை விட்டாப்புல. இதுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்போ இவங்கெல்லாம் அதுக்கு என்ன நோக்கத்தில் சொல்கிறாங்கன்னா, இங்கே வடக்க ஜெயிக்க முடியாது, ஏற்கனவே உதயநிதி பேசுனதுக்கே நமக்கு உல வச்சுட்டாங்க, புள்ளி வச்ச கூட்டணிக்கு கொல்லி வச்சுட்டாங்க, இப்போ வர ஒரு பேசுகிறாப்புல முட்டை போண்டா வர பேசுனா நம்மளை முட்டை போண்டாவா பொறிச்சிருவாங்க, ஆம்பளைட்டா ஆஃப் ஆயிலாக போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு பயணமாக கோவப்பட்டு இது பண்ணிட்டோன்னே ஒரு மன்னிப்பு கேட்டாப்புல. ஆனால் இது தொடர் குற்றவாளி. செந்தில் அண்ணன் இருக்கார்ல, தொடர் குற்றவாளிங்க. இப்போ நேற்று பேசலை, ஏற்கனவே ஒரு பேட்டி எப்போ சொல்கிறாப்புல, சிவபெருமான் யார், சிவபெருமான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்களா? என்னவா தமிழ்நாட்டில் முருகனும் பிள்ளையாரும் இருக்காங்க, ஆனால் வட இந்தியாவுக்கு போனால் பிள்ளையார் மட்டும்தான் இருக்கார், முருகனை காணா. அப்போனா அங்கிட்டலாம் குடும்ப கட்டு பண்ணிட்டாங்களா, இல்லை காண்டம் பயன்படுத்தினாரா, இப்போ காப்பர் டிவி வச்சுருந்தாங்களா? இப்படிலாம் ஒரு இழிவாக பேசியிருந்தார் செந்தில்குமார் எம்பி. அப்போ நம்ம பொத்திக்கிட்டு இருந்த நம்மதே சூடு சொரணர் இல்லாத தமிழ் இல்லை, நம்ம அமைதியாக இருந்தால். அதனால் அடுத்து பேசினாப்புல பூமி பூஜை பண்ணுறாங்க ஒரு அரசு அலுவலகத்துக்கு, செங்கல்லாம் வச்சு சாமியை கும்பிடுவோம் நம்ம. அப்படி சாமியை நம்ம கும்பிட்டுக்கிறப்ப காலில் எத்தி தள்ளி விட்டாப்புல, அந்த காலில் கட்டை முளைக்க அப்படின்னு ஊரில் இருக்க மக்கள்லாம் பேசுனாங்க, நான் சொல்லலை. கட்டை முளைக்கும் கண்டிப்பாக, இல்லைன்னா கட்டையாக ஏற்படுத்திடுவார் ஸ்டாலின் ஐயா செய்வார், இல்லைன்னா அறிவாலயத்து பக்கம் போனால் துர்க்காமல் கண்டிப்பாக கட்டையை போட்டுரும் காலில், அது நடக்கத்தையும் போகுது. இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப ஒவ்வொன்றா பேசிக்கிட்டு நம்மளா இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்திகிட்டே வராப்புல. ஆனால் இப்போ பேசுனதுனால மாட்டு மூத்திரம் குடிக்கிறவங்க வடக்கேன், அதனால தான் ஜெயிச்சாங்க, இந்தி பேசுகிற மாநிலம் பூரா மாட்டு மூத்திரம் குடிக்கும், அப்படி குடிப்பாங்க அப்படிலாம் பேசியிருக்காரு. சரி ரைட்டு, அவன் வடக்கனாவது மாட்டு மூத்திரம் குடிக்கிறியான், நம்ம மாட்டு சாணியவில் இது பண்ணுறான் தமிழன். இல்லை அந்த பழக்கி விட்டதே தமிழன் தாண்டா. இப்போ வேண்டான்னு பேசக்கூடாது. அதை பழக்கி விட்டதே மாட்டு மூத்திரத்தை பழக்கி விட்டதே தமிழன் பண்பாடுதே அது. யார் வடக்கனா சாணியை காலைல தெளித்து கோலம் போட்டு இது பண்ணிடுறது வடக்கன் செய்கிறானா? வீடு ஃபுல்லாக அடுப்படி கொண்டு சாணத்தை எடுத்து இது மொழிகி வைப்பான். இதெல்லாம் யார் செஞ்சா? தமிழந்தையும் செஞ்சியான். மாட்டு கோமியத்தை எடுத்து வீடு ஃபுல்லாக கிரே புருஷத்துக்கு மற்ற நாளுக்கும் தொழிச்சது யார்? தமிழந்தையும் செஞ்சியா? மாடை சாமியாக கும்பிட உலகத்துக்கே பழக்கி விட்டது தமிழந்தேன். அதே மாட்டு பொங்கல் எங்கேயும் இல்லாதவள தமிழன் கொண்டாடுறியான். நீ தமிழனத்தை அசிங்கப்படுத்துகிற. இவங்க நோக்கம் தமிழனை அசிங்கப்படுத்தினா வெள்ளைக்காரனை தூக்கி பிடிக்கணும். வெள்ளைக்காரன் என்னென்ன சொல்கிறான்னா இது ஒன்றுனா மாடு வளர்த்தா எப்படி கறிக்கு வெள்ளைக்காரனுக்கு மாட்டுக்கறி கிடைக்கும், கேரளாவில் இந்த கம்யூனிஸ்டுக்காரனுக்கு அடிப்படைவாதிகளுக்கு எப்படி மாட்டுக்கறி கிடைக்கும்? இது தமிழே மாடு வளர்க்கக்கூடாது, இந்தியாவில் யார் மாடை வளர்க்கக்கூடாது, பாகிஸ்தானும் பங்களாதேஷ் மேற்கு நாடுகள்லாம் மாடு ஏற்றுமதி பண்ணால் இவை வளர்த்தியானா சாமியாக கும்பிட்டியானா எப்படி அவனுக்கு மாட்டுக்கறி திங்கிறது கிடைக்குங்கிறதுக்காகத்தான் அவன்கிட்ட கையேந்தி பாலுக்கு நிற்கணும், மற்ற பொருளுக்கு மருந்து பொருளுக்கு நிற்கணும். இதுக்காகத்தே நம்மளை மாடு வளர்க்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தே திட்டமிட்டு இவன் செய்கிறாருங்க, திட்டமிட்டு செய்கிறாப்புல. இதே உண்மை மற்ற எந்த மாநிலத்துலேயும் சாணியை வீட்டுக்குள்ளே மொழுகிற பழக்கம் எங்கேயுமே கிடையாது.
கொங்கு மண்டலத்தில் நீ வாடகைக்கோ ஒத்திக்கோ குடியிருந்தேன்னு வச்சுக்க, சாண மொழுகுல நீயே வெள்ளிக்கிழமைனா உன்னை வீட்டை காலி பண்ணி விட்டுருவாங்க. அது தெரியாது அவனுக்கு. ஆனால் நீ வந்து என்னமோ ஐயர் மட்டும் செய்கிற மாதிரி எல்லா ஜாதிக்காரன் செய்கிறான். மாட்டை வணங்காதவன் தமிழனே கிடையாது. இதே உண்மை. தமிழன்ட்ட இருந்தே வடக்கே பழகிருக்கியான். ஆனால் இவங்க வந்து வடக்கேந்தே இது பண்ணுற மாதிரி இவருக்கு நினைக்கிறாருங்க. நீ மட்டும் சொல்லு, துர்கா அம்மா, உதயநிதியோட அம்மா, இன்பநிதியோட பாட்டி, ஸ்டாலின் ஐயா வீட்டுக்காரம்மாவான திருமதி துர்கா ஸ்டாலின் அவங்கள வந்து மாடை கும்பிடக்கூடாது அப்படின்னு அவங்கள ஒரு வார்த்தை சொல்ல வை. இல்லை அவங்ககிட்ட போய் மாடை கும்பிட்றது இது தானே, கோமியத்தை இது பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு வா, நீ ஆம்பளனே. அதை விட்டு போட்டு தேவையில்லாம் ஏனே பேசுகிற. ஏற்கனவே உதயநிதி அண்ணன் பேசுனதுக்கே நம்மளை தமிழையும் பூரா அப்படித்தே நினச்சி நம்மளை பயணமாக பேசுகிறாங்க. இப்போ நீ வேற ஏனே பேசுகிற. நம்ம தானே உலகத்துக்கே வழிகாட்டுறோம். நீ என்னன்னு இப்படி பேசி நம்மளை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. மக்களவையில் போய் பேசியிருக்க வருங்க. அதில் வந்து இது ஒரு ஆதரிக்கிறன்னு யாருமே ஸ்டாலின் ஆதரிக்கலை, உதயநிதி ஆதரிக்கலை, ஆர்எஸ் பாரதி ஆதரிக்கலை, திமுகவே ஆதரிக்கலை. ஒருத்தாள் மட்டும் வாண்டடாக வந்து வண்டியில் ஏறி நான் ஆதரவு வந்து முட்டை போட்டா சொன்னது உண்மை, முழு உண்மை அப்படின்னு பேசுகிறாப்புல. அது யாருன்னா வைகோ. லெக்தாதா உனக்கு வைகோ கால் வச்ச இடம் கரியிடும். வைகோ கால் வச்சோம்னா கரியிடும். ஹாஸ்பிட்டலில் ஒன்றாப்புல இருக்க பேஷண்ட் செத்து போவேன். ஒரு விளங்காத அவர் போன இடம் இதுவரையும் விளங்கினதா சரித்திரமே இல்லை. விடுதலை புலியை தோற்றது கூட விவரத்தையும் சொல்லலாம். வந்து அவங்க நல்லா இருந்தாங்க. நல்லா வந்து இந்த ஆள் வாயில் விழுந்து எல்லாம் நாசமாக போவாங்க. இவர் வந்து சொல்ல காரணம் என்னன்னா வந்து கிறிஸ்டியனு. இவர் கிறிஸ்டியனு. ஒரு சமயத்தில் கூட சம்சாரத்தை காமிச்சாங்க. பொட்டும் இல்லை ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவ சமுதாயத்தை இதை ஃபுல்லாக பின்பற்ற வைகோ பேசத்தானே செய்வார். ஆனால் இதை வந்து ஸ்டாலினையே வெளிப்படையாக சொல்லணும். இது என்ன காரணம் சொல்லணும், ஏன் இப்படி பேசினாப்புலன்னு சொல்லணும், அது விளக்கம் கொடுக்கணும். அது கண்டிப்பாக தேவை. அடுத்து இவரை வந்து நம்ம ஜெயிக்க வச்சோம்னு வச்சுங்க, மறுபடியும் முட்டை போண்டாவை நம்ம நொட்டிட்டு போக வேண்டியதே. தமிழை போற்றி.